வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலின் பொழுது பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் மிக முக்கியமான பகுதிகளுக்கு செல்வார். அப்பொழுது நிச்சயம் ஸ்டாலின் அவர்களை விரட்டியடிக்கக்கூடிய வகையில் அப்பகுதி மக்கள், விவசாயிகள், குறிப்பாக வேலையில்லாத இளைஞர்கள் திமுகவிற்கு எதிராக பேசுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மீண்டும் பல பொய்யான வாக்குறுதிகளை சொல்வதற்குத்தான் வந்துள்ளீர்களா என்று அப்பகுதி மக்கள் கேட்பார்கள். குறிப்பாக திருநெல்வேலி, தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகள் திமுகவிற்கு இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையினர்களை வைத்துதான் திமுக 2021 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியது. வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியே தழுவியது. ஆனால் அந்த சிறுபான்மையினர்களுக்கும் எந்த ஒரு உதவியும் திமுக செய்யவில்லை என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, திமுகவை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்றால் திமுகவினர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான். இதுவரைக்கும் திமுக சொன்ன வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது? இன்னும் எத்தனை இருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? ஏன் அப்பொழுது வாக்குறுதியாக திமுக கொடுத்துள்ளது என்பதை பட்டியலிட முடியுமா? கிட்டத்தட்ட 354 வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகள் கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் அவரது தந்தையின் பெயரையே சூட்டியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். நிச்சயம் எங்களது பகுதிக்கு வந்தால் ஸ்டாலினையும் திமுகவின் நிர்வாகிகளையும் விரட்டியடிப்போம் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருவதுதான் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. இதில் ஸ்டாலின் அவர்கள் விரட்டியடிக்கக்கூடிய வகையிலான சமூக வலைதளங்களில் உள்ள தகவல்கள் பரபரப்பதையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கூடுதலான பாதுகாப்புடன் தான் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது பகுதியில் திமுகவினர்கள் வந்தால் ஆதரவுகள் கொடுப்பீர்களா அல்லது எதிர்ப்புகள் கொடுப்பீர்களா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது தலைமைக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக பார்க்கப்படும்.